இருக்கிறதுலே வில்லன் நான் தான். ஆனா என்னைய தான் நீங்க இவ்வளோ நாள் காமெடியன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க பாரு. அப்படிங்கிற மாரி சம்பவத்த பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது யாருக்கு நல்லது, கெட்டதுன்னு நம்ம ஆராய்ச்சியே பண்ண தேவையில்ல. முழுக்க முழுக்க உக்ரைன் மக்களுக்கு கெட்டது. இவருக்கு நல்லதா இல்லையான்னு அமெரிக்காவோ, ரஷ்யாவோ பொறுமையிலேருந்து டிக்கெட் கிழிச்சு குடுக்கும்போது தெரிஞ்சு போயிரும். சரி அப்படி என்னதான் இந்த மனுஷன் பண்ணாரு அப்படின்னா, பேச்சுவார்த்தை ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. பேச்சுவார்த்தையில அடுத்த ஸ்டேஜ நோக்கி போறதுக்கு ரஷ்யா, அமெரிக்கா தயாராயிட்டார்கள். அப்படி தயாராகி இருக்கும்போது, படார்ன்னு ஒரு மிகப்பெரிய தாக்குதல ரஷ்யாவுக்குள்ள நடத்திட்டாரு. 300 ஆளில்லா விமானங்கள். ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் ஆனது 100க்கும் மேற்பட்டு அப்படின்னு ரிப்போர்ட் ஆச்சு. அடுத்து அந்த எண்ணிக்கை அப்படியே டபுள் மடங்கா ஜம்ப் ஆச்சு. 200 அப்படின்னு. அடுத்து 300 சுமார் 337 ஆளில்லா விமானத்த வச்சு ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் நடத்தியிருக்காரு. இந்த கருமத்த உக்ரைனுக்குள்ள உள்ள ரஷ்ய படைகள் மீது செஞ்சிருந்தாலே, ஒரு பெரும் தாக்கத்த குடுத்திருக்கலாம். ஆனா எதுக்கு ரஷ்யாவுக்குள்ள தாக்கும்போது என்ன கிடைக்க போகுது அப்படின்னு தெரியல. அதுவும் தலைநகர் மாஸ்கோவ நோக்கி ஏறக்குறைய 92ம், கிரிஸ் பிராந்தியத்த நோக்கி ஏறக்குறைய 150க்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானத்த அனுப்பிச்சிருக்காரு. அங்க உள்ள வீரர்கள் சிக்கி தவிக்கும் போதாச்சும் அனுப்பிச்சிருக்கலாம். அவனுங்கள பூரா தூக்கி வெளில வீசியாச்சு. இப்ப இந்த 2 பகுதிகளுக்கு அனுப்புனது மூலியமா என்ன சாதிச்சாருன்னு தெரியல. ஆனா ரஷ்யாவே ஒரு கலவர பூமி ஆயிருச்சு பாத்தியா? அப்படிம்பாரு போய் கேட்டோம்னா. ஆனா ஒரு பயலும் போய் கேட்கல. ஏன் அப்படின்னா, இவரு இதத்தான் சொல்லுவாரு அப்படின்னு அவன் எவனா எழுதிக்கிட்டானோ என்னவோ. ரஷ்யாவ பொறுத்தவரையும், நாங்க எல்லாத்தையுமே நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொல்றார்கள். எல்லாத்தையும்னா எப்படி ராஜா? அப்படின்னு கேட்டா, 337 நியூட்ரலைஸ் ஆயிருச்சு அப்படின்னு. அதுக்கு மேல யாரும் கேள்வி கேட்க தேவையில்ல. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட் டார்கெட்ட ரீச் பண்ணல. வெவ்வேறு இடங்கள்ல விழுந்தது தான் அப்படின்னார்கள். உண்மையும் கூட. பல நேரங்கள்ல உண்மை. சில நேரங்கள்ல பொய்யின்னா கூட உக்ரைன் சாதிச்சிருக்கணும்ல. சாதிக்கலல்ல. அப்ப ரஷ்யா சொல்றது தான் உண்மைன்னு எடுத்துக்க வேண்டியது தான். ஆனா இந்த தாக்குதல் ரஷ்யாவ பெரிய அளவு கடுப்பாக்கி விட்டுருச்சு. காரணம் என்னன்னா, இவ்வளவு ஒரு பெரும் தாக்குதல் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இந்த பேச்சுவார்த்தைய டிஸ்டர்ப் பண்றது தான். அதாவது அவர்கள் நியூட்ரலைஸ் பண்ணிட்டார்கள். பெரும் சேதாரம்லாம் ஒண்ணும் இவர்களால குடுக்க முடியல. ஆனா ஒரு பதட்டமான நிலைமை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வரும். 4 ஏர்போர்ட்ட ஷட் டவுன் பண்றார்கள். முக்கியமான நகரங்களுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்படுது. அதே மாரி முழு ஆக்டிவ்ல ஏர் ஜோன் கொண்டு வரப்படுது. இந்த மாரி பல விஷயங்கள செய்ய வேண்டிய கட்டாயம், பரபரப்பு செஞ்சு முடிச்சுட்டார்கள். அடுத்த கட்ட பதில் தாக்குதல் அப்படிங்கிறது வீரியமா விழுகும். ஏறக்குறைய பல பகுதிகள்ல விழுந்துகிட்டு இருக்கு. ஆனா ரஷ்யாவோட ஃபோக்கஸ் அப்படிங்கிறது இங்க பேச்சுவார்த்தை டேபிள நோக்கி தான் போது. காரணம் பேச்சுவார்த்தை. இவ்வளவு பெரிய விஷயங்கள செஞ்சுட்டு பேச்சுவார்த்தையில ஒத்துக்கிட்டாரு. எதுக்கு? போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. ஆனா இந்த ஆளோட போர் நிறுத்தம் தான் ஒண்ணுக்கு ஆகாத விஷயமாச்சே அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். காரணம் என்ன அப்படின்னா, ஆகாயம், கடல் வழி தாக்குதல நிறுத்திடுறது. தரைப்படை அப்படிங்கிறது கொஞ்சி கொலாவுறது அப்படிங்கிற மாரி முட்டாள்தனமான ஒரு ஆஃபர். இதுவுமே இவர் புத்தியில வரல. பிரான்ஸ் மேக்ரான் ஏதோ போற போக்குல அப்படி கிளப்பி விட்டு போனத, இவர் மடிச்சு வச்சுட்டு சவுதியில வந்து டேபிள்ல போட்டாரு. அதத்தான் இப்பயும் சொல்றாரு. ஆனா இல்ல, இல்ல. டோட்டலாவே ஒத்துக்கிறார். எல்லா திசைகள்ல இருந்தும் போர் நிறுத்தம் அப்படின்ட்டாரு. ஆனா என்ன அப்டின்னா, அந்த இடத்துலயும் ஒரு வில்லத்தனம். 30 நாள் போர் நிறுத்தம் அப்படிங்கிறாரு. இந்த 30 நாள் போர நிறுத்திட்டு உட்கார்ந்து பேச்சுவார்த்தைய ஆரம்பிக்கிறது அப்படின்னு. ஆனா ரஷ்யாவ பொறுத்தவரையும் ஏற்கனவே ஒரு தாக்குதல். அதோட கட்டுப்புல இருக்கு. பதில் தாக்குதல் குடுக்க போறாய்ங்க. இதுக்கு நடுவுல 30 நாள் போர் நிறுத்தம்லாம் எங்களுக்கு தேவையே கிடையாது. முதல்ல உக்ரைனோ, அமெரிக்காவோ டிசைன் பண்றத தூக்கி நாங்க கையெழுத்து போட போறது கிடையாது அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டார்கள். நிரந்தரமான போர் நிறுத்தம். முடிவுக்கு வருது எல்லாம். பேச்சுவார்த்தைலாம் ஒண்ணும் கிடையாது. அந்த டேபிள்ல உட்கார்ந்து டிராஃப்ட்ட ரெடி பண்ணி அப்படியே கையெழுத்த போடுறது தான். படிச்சு சரி பார்த்துக்க வேண்டியது தான் ஆன் ஸ்பாட். மத்தபடி நீங்க கொண்டு வரதெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சு பேசணுங்கிற அவசியம் ரஷ்யாவுக்கு கிடையாது. உக்ரைனுக்குள்ள ரஷ்யா பலமான பொசிஷன்ல நிக்குது. இன்னமும் எங்க பலம் அதிகரிச்சுக்கிட்டு தான் போகும். தலைநகர் கிவ்வே எங்களோட டார்கெட்டுக்குள்ள தான் இருக்கு. ரேஞ்ச நாங்க கூட்டுனோம்னா தலைநகர் இருக்காம போயிரும் பாத்துக்க அப்படின்னு சொல்லி மிரட்டலான ஒரு அறிவிப்பு அறிவிச்சிட்டார்கள். எங்க சவுதியில பேச்சுவார்த்தை போகும்போதே இங்க கிரெம்ளின்ல இருந்து தூக்கி வீசிட்டார்கள். இதுக்கு நடுவுல தான் இப்ப ட்ரம்போட டீம் ட்ரம்பே பேசுவாரு. இது சம்பந்தமா புட்டினுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். மீண்டும் ரகசியமான ஒரு ஃபோன் கால் இருக்கும். அதுக்கப்புறம் அது பொதுவெளிக்கு வரும். எப்படி இருந்தாலும் இவரு ஜெலன்ஸ்கி சொல்ற 30 நாள் கோரிக்கை அப்படிங்கிறது ஏத்துக்கப்படாது. தேவையும் இல்ல. 30 நாள் போர் நிறுத்தம் பண்ணக்கூடிய ஸ்டேஜ்ல இது கிடையாது. 3 வருஷமா நடக்குது. இதுல 30 நாள்னு ஏறக்குறைய வருஷத்துக்கு 1 போட்டிருந்தா கூட 3 தடவ ஓடி போயிருக்கும்.
எவ்வளவோ மக்கள் தப்பிச்சிருக்கலாம். அன்னைக்கெல்லாம் விட்டுப்புட்டு, மொத போர் ஆரம்பிச்சப்ப ஒரு பர்ட்டிகுலர் டேஸ் மட்டும் போர் நிறுத்தத்த விட்டார்கள். அதுவும் அங்க உள்ள வெளிநாட்டு மக்கள் வெளியேறுறக்கு. அதுக்கப்புறம் போர் நிறுத்தத்த பத்தி ஒரு பயலும் பேசல, சிந்திக்கல. "ஏய் ஒரு 10 நாள் லீவ் விடுங்கடா." நோ, நோ அப்படின்ட்டாய்ங்க. இப்ப போரையே முடிக்கும்போது, போர் நிறுத்தம் இடைக்கால போர் நிறுத்தம், 30 நாள் போர் நிறுத்தம் அப்படின்னா, ரஷ்யா ஒத்துக்க போதா அப்படின்னு கேட்டா, ரஷ்யா ஒத்துக்க மாட்டேன். இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா தலைநகரத்த உரிச்சு தொலைச்சு புடுவேன் பாத்துக்க அப்படின்ட்டாய்ங்க. ரஷ்யாவ பொறுத்தவரையும், இன்னமுமே பாரபட்சம் பார்க்காம இறங்கி அடிக்கணும். அப்பதான் ஜெலன்ஸ்கி மாரி ஆட்கள்லாம் வழிக்கு வருவார்கள் அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.